வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அண்ட் செலெக்ஷன் போஸ்ட் இந்த மாதிரி 2025 நடக்க போகிற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் இணை பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கிளாஸ். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸை சீரிஸ் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 கிளாஸ் போட்டிருக்கோம். அந்த கிளாஸில் நீங்கள் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு மற்ற கிளாஸஸையும் இந்த கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, முக்தேஸ்வரா temple is 10th century Hindu temple dedicated Shiva located in dash. ஓகேவா? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முக்தேஸ்வரா கோவில் என்பது 10ஆம் நூற்றாண்டின் இந்து கோவிலாகும். இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இது டேஷில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டெம்பிள், அதாவது முக்தேஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிளை கொடுத்துட்டு அது எந்த செஞ்சுரியில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த கடவுளுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துட்டு, ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஸ்ஸாம் கொடுத்துருக்காங்க, ஒடிசா கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா அண்ட் ஆப்ஷன் 4ல் குஜராத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷனில் உள்ளதுன்னா சரியான ஆன்சர். அதாவது இந்த முக்தேஸ்வரா கோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க 4 மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம். ஓகேவா? ஸோ இந்த ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த முக்தேஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த முக்தேஸ்வரா டெம்பிளை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கடவுளுக்கா, அதாவது இந்த முக்தேஸ்வரா கோவில் வந்து எந்த தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தெய்வம், அதாவது பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். ஸோ சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த முக்தேஸ்வரா கோவில். இந்த முக்தேஸ்வரா கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா, அதாவது கொஸ்டின்ஸில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸில் வரக்கூடியதை வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் வந்து மாற்றி கேட்டுருவாங்க. அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதில் 4-5 விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீ பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, விச் பரதநாட்டியம் டான்ஸர் பிகம் த செகண்ட் யங்கஸ்ட் டான்ஸர் டு பி ஹானர்ட் வித் பத்மஸ்ரீ அவார்ட் 1991. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1991 பத்மஸ்ரீ விருதுடன் கௌரவிக்கப்படும் 2வது இளைய நடன கலைஞர் அப்படி யார் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, பரதநாட்டிய டான்ஸராக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து இவங்க தான் இருக்கிறதுலே வந்து 2வது யங்கஸ்ட்டாக இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்காங்க. அதுவும் 1991 வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ அவார்டு படி. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமா மாலினி, ஆப்ஷன் 2ல் வந்துன்னா நார்த்தகி நடராஜ், ஆப்ஷன் 3ல் வந்துன்னா சரோஜ் கான் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா அலமேலு. ஓகேவா? ஸோ இதில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரதநாட்டியம் ஆடக்கூடியவங்க. நம்மளில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே வந்து ஒதுக்க முடியாத அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகேவா? எஸ். ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெரியலைனாலுமே கொஞ்சம் கெஸ் பண்ணி போடுறதுக்கு, அல்லது ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சாலுமே வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் வந்து இங்கே அந்த மாதிரி இல்லை. நான் இங்கே கொடுத்துருக்க 4 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரதநாட்டியம் ஆடக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்துன்னா 2வது யங்கஸ்ட் டான்ஸராக இருந்து 1991 ஆண்டு படி வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து பரதநாட்டிய டான்ஸுக்காக வாங்கினவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க அலமேலு வள்ளி. ஓகேவா? ஸோ அலமேலு வள்ளி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 1991 பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த பரதநாட்டியம் டான்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடியவங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? அது முக்கியமான ஒன்று. இந்த நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபூமர், அதாவது திருநங்கையாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்தில் புகழ்பெற்றவங்க. ஓகேவா? ஸோ இந்த நார்த்தகி நடராஜன் அப்படிங்கிறவங்க எந்த டான்ஸ் ஆடுறதில் புகழ்பெற்றவங்க அப்படிமாதிரி கேட்கலாம். அதே மாதிரி வந்து இந்த நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க திருநங்கையாக இருந்து பரதநாட்டியம் ஆடினதில் முதல் ஆளும் இவங்க தான். இவங்களுக்கு அப்படி இருந்த அந்த திருநங்கையாக இருந்து பரதநாட்டியம் ஆடி முதல்ல பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்களுமே வந்து இவங்க தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அதிகமாக வந்து இந்த நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க எந்த டான்ஸ் ரிலேட் ஆனவங்க கேட்டிருக்காங்க. அது மாதிரி பத்மஸ்ரீ அதே ஒரே கொஸ்டின் தான் வந்து நிறைய மாடுலேஷன்ஸை கேட்டிருக்காங்க. அது வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபூமர், அதாவது திருநங்கையாக வந்து இருந்தாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதில் இப்போ பார்த்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து அலமேலு வள்ளி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1991 ஆண்டு வழங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ பத்மஸ்ரீ அவார்டு. இதே மாதிரி இவங்க சங்கீத நாடக அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதேமாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எ வார்ம் கரண்ட். ஓகேவா, ஸோ எ வார்ம் கரண்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ பின்னொன்றில் எது வார்ம் கரண்ட்னா இதில் உள்ளது தமிழாகம் இல்லை, வார்ம் கரண்ட் இதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ வார்ம் கரண்ட் அப்படிங்கிறது கடலில் ஏற்படக்கூடியது. ஓகேவா, எஸ். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து லேபரேட்டர் கரண்ட். ஓகேவா, ஆப்ஷன் 2ல் வந்து ஃப்ராங்க்லேண்ட் கரண்ட், ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கேனரி கரண்ட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து வளைகுடா, அதாவது கல்ஃப் கரண்ட்ங்கிறது வளைகுடா நீரோட்டம் சொல்லுவாங்க. வார்ம் கரண்ட் அப்படிங்கிறது கரண்ட்டுங்கிறது வந்து நீரோட்டம் சொல்லுவாங்கல்ல, கடலில் வந்து நீரோட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைடு வந்து டைரக்ஷன் மாற்றிக்கிட்டே இருக்கும். குளிர்காலத்தில் ஒரு மாதிரியும் வெப்பமான டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியும், ஸோ மழை பெய்கிற டயத்தில் அதோட நீரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியும் இருக்கும், அதோட ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஸோ அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த வார்ம் ஸ்ட்ரீம், அதாவது வார்ம் கரண்ட் அப்படின்னு சொல்கிற படம் வந்து இந்த கொடுத்துருக்க 4 இதில் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்களா கல்ஃப் ஸ்ட்ரீம், அதுதான் சரியான. ஓகேவா, ஸோ இந்த வார்ம் கரண்ட் அப்படிங்கிறது வந்து வளைகுடா நீரோடை அப்படிங்கிறதுலாம் வந்து வரக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே அதாவது இந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம், அதாவது நீரோடை கரண்ட் இருக்குல்ல, நீரோட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா, அதான் வார்ம் கரண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இது வந்து ஜாகிரஃபியில் ஓசன்ஸை பற்றி படிக்கிறதுல வந்து சொல்லிப்பாங்க. ஓகேவா, எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இதெல்லாமே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நவுன் அஸ் ஆர்டிஃபிஷியல் சில்க். ஓகேவா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் எது செயற்கை பட்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து அக்ரிலிக். ஓகேவா, ஆப்ஷன் 2ல் நைலான், ஆப்ஷன் 3ல் வந்து பாலிஸ்டர், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ரேயான். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே வந்து செயற்கை உருவாக்கப்பட்டது. ஆனால் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் சில்க்னு சொல்லப்படக்கூடிய செயற்கை பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது இயற்கை பட்டு தெரியும், அது இது செயற்கை உருவாக்கப்பட்ட பட்டு மாதிரியான ஒன்று இது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1 இந்த அக்ரிலிக், நைலான், பாலிஸ்டர் அண்ட் ரேயான் இது அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேயான் தான். ஓகேவா, ஸோ ரேயான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது செயற்கைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ ரேயான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பட்டு மாதிரியே வந்து இருக்கக்கூடியது, ஆனால் அது வந்து செயற்கையில் உருவாக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அக்ரிலிக் சில்க், ஓகேவா, சாரி ஆர்டிஃபிஷியல் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேயான். இதை தெரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, இல்லை சந்தேகம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் த ரிவால்ட் 1857. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க, வாஸ் ஃபுட் டவுன் பிரிட்டிஷ் விச் முகல் ரூல் வாஸ் த ஃபோர்ஸ்டு டு லீவ் த கண்ட்ரி. ஓகேவா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் வீழ்த்த பிறகு எந்த முகலாய ஆட்சியாளரை நாடு விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பகதூர் ஷா ஜாபர், ஆப்ஷன் 2ல் வந்து பக்தி பருக்ஷியர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து அகமது ஷா பகதூர், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அதெல்லாம் அடக்கினதுக்கப்புறம் அதில் யார் யாருன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி இறந்த போக மிச்சவங்களாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கொண்டுருவாங்க, தூக்கிட்டுருவாங்க, சில பேர் வந்து இந்த ஊரில் வேறு ஒரு நாடு கடத்துறது, அப்புறம் அங்கே போயிட்டு சில இடத்துல வந்து சிறையில் அடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. அப்படிப்பட்டதில் முகல் ரூலர், அதாவது முகலாய ஆட்சியாளர் இருந்த யாரை வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்தினாங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் சரியானது எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பகதூர் ஷா ஜாபர். ஓகேவா, ஸோ 2ஆம் பகதூர் ஷான்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பகதூர் ஷா ஜாபர் சொன்னோன்னு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஸோ பகதூர் ஷா 2ஆம் பகதூர் ஷான்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும், பட் வந்து பகதூர் ஷா ஜாபர் அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து 1857ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகலாய ஆட்சியாளர் இருந்தவர் பகதூர் ஷா தான். ஓகேவா, பகதூர் ஷா ஜாபர் 2ஆம் பகதூர் ஷான்னு சொல்லப்படக்கூடியவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நாடு கடத்திடுவாங்க. ஓகேவா, ஸோ ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ காம்பனண்ட் கலர்ஸ் இஸ் கால்டு டேஷ். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளை ஒளியை அதன் கூர் வண்ணங்களாக பிரிப்பது டேஷ் என்று அழைக்கப்படுது. ஓகேவா, ஸோ வெள்ளை ஒளி அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு 7 கலர் இருக்குது. ஓகேவா, ஸோ 7 கலருமே வந்து நமக்கு இருந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளாக வந்து 7 கலருமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இருந்து அதை வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் ஒட்டுமொத்தமாக 7 கலர் இருந்தாமே அதில் நமக்கு ஸ்பின் பண்ண அதாவது சுற்றி விட்டக்கப்புறம் அதில் தெரியுறது நமக்கு என்ன கலர் தெரியும் அப்படின்னா ஒயிட் கலர் தான். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க இந்த ஸ்பிளிட் ஆஃப் த ஒயிட் லைட் இன்டு த காம்பனண்ட் கலர் இஸ் கால்டு. ஓகேவா, ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த கலர் எல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே சயின்ஸ். ஓகேவா, ஸோ இது சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா அந்த போர்டு, அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகேவா, ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது கலர் இருக்குது, 7 கலர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அது ஸ்ப்ளிட் ஆகும்போது அதாவது சுற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெள்ளை கலரில் தெரியாது எல்லாமே. இப்போ எல்லா கலருமே என்ன ஆகுது
ஆகுது இந்த இடத்துல அப்படிங்கிறதான் அந்த சயின்ஸாக கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல வந்து ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி விளக்குன்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் 2ல ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிப்புன்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் 3ல வந்து ஸ்கேட்டரிங் சிதறல், அண்ட் ஆப்ஷன் 4ல டிஸ்பர்ஷன். இப்போ இது ரெண்டுக்குமான மீனிங் வந்து இங்கே சிதறல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ரெண்டுக்குமே சிதறல் அப்படிங்கிற மீனிங் வரும். ஆனால் வந்து இது வந்து தமிழில் தான் சிதறல், அதாவது இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இந்த சயின்ஸ் இந்த இடத்துக்கு கரெக்டான ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேர்ட் இருக்கும், அதுதான் வந்து சரியான ஒன்று. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிதறல் என்று தான் அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து மீனிங் வழி ஸ்கேட்டரிங்னாலும் டிஸ்ப்ரெஷன்னாலும் சிதறல் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்து அடிப்படையில் வந்து டிஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து சிதறல்னு வராது, அந்த கலர் எல்லாமே வந்து மிக்சட் ஆகுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து அந்த டிஸ்ப்ரெஷன் சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? டிப்ரெஷன் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் களத்திலும் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்கேட்டரிங்னாலும் சிதறடிக்கப்படுது அந்த மாதிரி மீனிங் தான். ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். ஒளி சிதறலாம் நடக்க முடியும்ல, அதுதான். ஓகே. ஸோ லைட் ஸ்கேட்டரிங் கூட சொல்லுவாங்க, அது வேறு. லைட் ஸ்கேட்டரிங் வேறு. ஸோ இங்கே சொல்லப்படக்கூடியது வந்து டிஸ்ப்ரெஷன் சொல்லக்கூடியது. அது என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி கலர் எல்லாமே வந்து 7 கலர் இருந்தாலுமே அது ரியாக்ட் பண்ண மிக்ஸ் ஆகிற, அதாவது சுற்றும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒயிட் கலராக இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிதறல்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, த ரேஸ் ஆஃப் மை லைஃப். ஓகேவா? ஸோ த ரேஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பர்சன். ஓகேவா? என்ன கேட்குறான் அப்படின்னா, தி ரேஸ் ஆஃப் மை லைஃப் ஒரு சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா பின்னொரு நபர்கள் யாருடைய சுயசரிதை அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி சண்ட், ஆப்ஷன் 2ல வந்து டியூட்டி லுக்கா, ஆப்ஷன் 3ல வந்து பிடி உஷா, ஆப்ஷன் 4 வந்து மில்கா சிங் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ரேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறது யாருடைய ஆட்டோபயோகிராஃபி நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், நம்மளே நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்க மில்கா சிங். ஓகேவா? ஸோ மில்கா சிங் அப்போ ஓகேவா? ஸோ ஃப்ளையிங் சிக் அப்படிங்கிற இன்னொரு நேம் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளையிங் சிக், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கியர். ஸோ அதனால் இவர் வந்து மில்கா சிங் சொல்கிறதுனால இவர் வந்து ஃப்ளையிங் சிக், ஓகே, பறக்கும் சீக்கியர் அப்படின்னு கூட வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளையிங் சிக் அப்படிங்கிற சிறப்பு பெயரை பெற்றவருமே இந்த மில்கா சிங் தான். மில்கா சிங்குடைய சுயசரிதை நூல் தான் த ரேஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸில் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். உசைன் போல்ட் மாதிரி இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து மிகவும் முக்கியமான ஒரு அத்லெட்டிக் பிளேயர். ஓகேவா? ஸோ மில்கா சிங் வந்து எந்த பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக். ஓகேவா? எஸ், அதையுமே தெரிஞ்சுக்கிறங்க, ஏன்னா அதையுமே ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கண்டிப்பாக ஒரு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க. புக்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஸ்ட்ராட்டஜிக்கல் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதாவது தான் MRNREGA அப்படின்னு சொல்லக்கூடியது, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் இது. ஓகேவா? ஸோ 2005 வந்து கொண்டு வருவாங்க, ஆனால் 2006 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆக்ட் வந்து 2005 கொண்டு வரப்படக்கூடியது. ஸோ ப்ரொவைட் டேஸ் அஷ்யூர் எம்ப்ளாய்மெண்ட் எவ்ரி இயர் டு எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவு சட்டம் அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு கிராமப்புற குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நாட்கள் உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வழங்குகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எத்தனை நாட்கள் வந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்துறை சட்டத்தின் கீழே வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து 100, 100, ஆப்ஷன் 2ல் வந்து 120, 120, ஆப்ஷன் 3ல் வந்து 150, 150, ஆப்ஷன் 4ல் வந்து 200, 200 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் வந்து. ஓகேவா? ஸோ இது எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். 100 நாள் திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டத்தோட நேம் தான் ஃபுல் நேம், அதாவது அஃபீஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து 100 days 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னா தான் ஞாபகம் வரும். பட் வந்து அதோட உண்மையான நேம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் அதுக்கான அஃபீஷியல் நேம். ஓகேவா? ஸோ 100 days அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்க 100 days அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எக்கனாமிக்ஸில் கேட்கப்பட்டது, ஸ்கிம்ஸை வச்சு கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் இயர் சர்கான் டிஃபெக்ட் ஹுமாயூன் அட் த கனோஜ். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த ஆண்டு சர்கான் ஹுமாயூனை கனோஜியில் தோற்கடித்தார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1541, 1541. ஆப்ஷன் 2ல் வந்து 1543. ஓகேவா? ஸோ 1543. ஓகே. ஆப்ஷன் 3ல் வந்து 540, அதாவது 1540. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 542, 542. ஓகேவா? 1542. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா கனோஜ் போரில் வந்து செர்கானுக்கு ஹுமாயூன் டிஃபெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டு பேரும் வந்து போரிட்டாங்க. இதில் வந்து யார் பார்த்தீங்கன்னா வின் பண்ணா அப்படின்னா செர்கான் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இந்த செர்கான் வந்து
இதுக்கப்புறம் ஷெர்கானோட ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1540 45 வரைக்கும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1840 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது ஷெர்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனோஜில் போர் நடக்கும். அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1540 வந்து நடைபெறும். 1540 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3. ஸோ 1540 தான் சரியான ஆன்சர். ஸோ ஷெர்கானும் ஹுமாயூன் தான் கனோஜ் போரில் வந்து பங்கு பெற்றனர். இதை வெற்றி பெற்றவர் வந்து ஷெர்கான். ஹுமாயூன் வந்து தோற்கடிக்கப்பட்டு விடுவார். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 1556 வந்து மீண்டும் வந்து ஹுமாயூன் வந்து ஆட்சியில் வந்து அமர்வார். ஓகேவா. எஸ். ஸோ ஷெர்கானும் ஹுமாயூன் போர் தான் வந்து கனோஜ். அது 1540 நடக்கும். ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கிறேன். இது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் கேசஸ் த இன்சுலின் டிஃபிஷியன்சி ஆர் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. பின்வரும் நோய்களில் எது இன்சுலின் குறைபாடு அல்லது இன்சுலின் எதிர்ப்பால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து டயபெட்டிஸ், ஆப்ஷன் 2 ஃப்ளூ, அதாவது டயபெட்டிஸ் நீரிழிவு, ஆப்ஷன் 2 ஃப்ளூங்கிறது காய்ச்சல், ஆப்ஷன் 3 வந்து அதாவது இருமல், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து பெரிய. ஓகேவா. ஸோ இதில் வந்து எது சரியானது, அதாவது இன்சுலின் குறைபானால் அல்லது இன்சுலின் அதிகரிப்பால் ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டயபெட்டிஸ். ஓகே. ஸோ இது நிறைய பேருக்கு சுகர்னு சொன்னால் தான் ஞாபகம் வரும். ஓகே. ஸோ சுகர் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து டயபெட்டிஸ்னு சொல்லப்படக்கூடியதான். ஸோ அது தமிழில் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இன்சுலின் குறைஞ்சாலும் லோ சுகர் சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சுரந்தாலும் வந்து ஹை சுகர்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா. ஸோ இந்த நீரிழிவு நோய்ங்கிறது இன்சுலின் குறைபாட்டில் அல்லது அதிகமாக சுரக்கனால வரக்கூடியது. ஓகேவா. எஸ். ஸோ இது புரியும் நினைக்கிறேன். ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தான் சரியான டிஸ். ஓகே. ஸோ இன்சுலின் டிஃபிஷியன்சியாக அல்லது இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடியது வந்து இந்த டயபெட்டிஸ். ஓகேவா. ஸோ சுகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது சயின்ஸ்லேருந்து டிசீஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன் த செக்யூரிட்டி அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் த இந்தியா, செபி. ஓகேவா. ஸோ செபியுடைய ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன் ஆஃப் த அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு உமன் சேர்பர்சனா இந்திய பத்திரம் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், அதை தான் செபின்னு சொல்லக்கூடியது. இது தமிழில் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நிறைய டைம் இந்த செபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறீங்க. செபியோட ஃபுல் ஃபார்ம் ஆங்கிலத்தில் வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதே தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் வாரியம் அப்படிங்கிறது செபி. ஓகேவா. ஸோ முதல் பெண் தலைவரை யார் முதலாக செலக்ட் பண்ணா அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து யார் யார் பேர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதாபி பூரி பிச். ஓகேவா. ஆப்ஷன் 2 வந்து ரேகா சர்மா, ஆப்ஷன் 3 வந்து சக்கா கொச்கர், ஆப்ஷன் 4 வந்து கீதா கோபிநாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான ஆன்சர், அதாவது இந்த செபின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய பத்திரிகை மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தோட முதல் பெண் தலைவராக செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மாதாபி பூரி புச். ஓகே. ஸோ மாதாபி பூரி புச் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் சேர்பர்சனாக செலக்ட் பண்ணப்பட்டவங்க. ஓகேவா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து நிறைய டைம் வந்து இதை கேட்டிருக்காங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கையில் ஃபஸ்ட்டு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடியது. இது ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கப்படுது. ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா த நொக்ரிம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட். ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நொக்ரிம் நடன விழா கொண்டாடப்படுது, அதாவது டான்ஸ் வச்சு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கில் வரக்கூடியது. ஸோ டான்ஸில் ஒரு டான்ஸ் கொஸ்டின் அல்லது 2 டான்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுமாதிரி ஃபெஸ்டிவலும் கேட்பாங்க. இந்த நொக்ரிம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து கீழே கொடுக்கல எந்த மாநிலத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து பீகார், ஆப்ஷன் 2 வந்து மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் 3 வந்து கேரளா, ஆப்ஷன் 4 வந்து மேகாலயா கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நொக்ரிம் நடன விழா அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்படக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இருக்க மேகாலயா. ஓகே. ஸோ மேகாலயாவில் தான் வந்து இந்த நொக்ரிம் நடன விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியது. ஓகே. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நோட்லேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது ஸ்ட்ராட்டஜிக்கல் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீம்ஸ் வின் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஐஎஸ்எல், அதாவது இந்தியன் சூப்பர் லீக் சொல்லப்படக்கூடியது. இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில், அதாவது நமக்கு ஐபிஎல்னு சொல்லுவோம்ல, ஐபிஎல்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட். ஓகேவா. ஸோ ஐபிஎல்ங்கிறது கிரிக்கெட்டு, ஐஎஸ்எல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்பால். ஓகேவா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஐஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா முதல் பதிப்பு ஐஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் வந்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2013 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 2013 நடைபெற்ற முதல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அணி வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் 1 பெங்களூர் எஃப்சி, அதாவது பெங்களூர் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி, சென்னை ஃபுட்பால் கிளப்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் 3 அல்டானியோ டி கொல்கத்தா, ஆப்ஷன் 4 வந்து கேரளா பிளாஸ்டர் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடிஷனில், அதாவது ஐஎஸ்எல் 2013 ஸ்டார்ட் பண்ணாலும் அதோட ஃபஸ்ட் எடிஷனில் எந்த அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு அல்டானியோ டி கொல்கத்தா. ஸோ அல்டா டி கொல்கத்தா அப்படிங்கிற இந்த டீம் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஸோ அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3 இருக்குது அல்டா டிகோ கொல்கத்தா அப்படிங்கிறது தான் சரியான. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஷ்.